குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சத்யன் வந்திருக்காங்க, நெஃப்ராலஜி. ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். மார்னிங். வணக்கம். ஸோ கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சம்மர் ரொம்ப ரிலேஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்மரில். ஸோ பொதுவாகவே கிட்னியை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் பொதுவாக இந்த சம்மர் டைமில் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணோம்? ஏன்னா பொதுவாகவே நிறைய சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும், குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெற்றோர்களாக இருக்கட்டும், எங்கே வேணால் வெளியில் வேணால் போவாங்க அண்ட் தண்ணி குடிக்க மறந்துடுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். சம்மர் சீசனில் ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எஸ்பெஷலி வெளியில் போகிறப்போ வி ஷுட் என்ஷூர் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்ஸ் ஆர் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டராவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது அவசியம். அது அவங்களுடைய அண்டர்லைங் எஸ்பெஷலி கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸாக இருந்தால் அவங்களுடைய டாக்டரோட கன்சல்டேஷன் படி அவங்க எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கான தண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சம்மர் சீசனில் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம்னா, ஒன்று யூரினரி இன்ஃபெக்ஷன், தண்ணி கம்மியாக குடிக்கிறோம் அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டோன் பிரச்சனையை வந்து ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு சிலர் எஸ்பெஷலி இந்த கிட்னி பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி டயாலிசிஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு நிறைய தண்ணி குடிக்கிறதுனால வர ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அவங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி நம்ம ஃப்ளூயிட் இன்டேக் எடுக்கிறது ரொம்ப அவசியம். டாக்டர், ஸோ வெளியில் போகிறது தவிர ஏசியில் வந்து நிறையவே இருக்க விரும்புவாங்க மக்கள். ஸோ ஏசியில் இருந்தால் தண்ணி குடிக்க மறந்துடுவாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா நம்ம அதுக்கும் வந்து ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம், இந்த சம்மர் சீசனுக்குள்ளே டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை ஏற்கனவே அவங்க தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு அது உள்ளே ஃபார்ம் ஆகிட்டு இல்லை இந்த டைமில் சில சிம்டம்ஸ்லாம் காமிக்குமா டாக்டர்? கிட்னி ஸ்டோன்ஸோடைய சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெயின் மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு பேக் பெயின் மாதிரி வரலாம். யூரின் போகிறப்போ ஒரு எரிச்சலோ இல்லை வலியோ இருக்கலாம். சம்டைம்ஸ் யூரினில் ஒரு மாதிரி பிளட் ஸ்டெயின்ட் யூரின், ரத்தம் கலந்து லேசாக யூரின் போகிற மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யூரின் கிட்னி ஸ்டோன் வந்து அடைப்பு இருந்ததுன்னா ஃபீவர் அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏசியில் இருக்கிறதும் அதுவும் ஒரு முக்கியமான, ஏசியில் இருக்கிறதுனால நம்ம தண்ணி அளவு குடிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அட்லீஸ்ட் வந்து நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டராவது தண்ணி வந்து இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, அது எவ்வளோ ஸ்டேஜஸ் வந்து இருக்குது? ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த ஃபார்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு சிம்டம் தெரியும், அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம நிறையவே பரவலாக கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் பொதுவாக எவ்வளவு குறிப்பிட்ட காலம் இல்லை ஒரு ஸ்டேஜஸ் எதாவது இருக்கா? ஏன்னா வந்து கிட்னியில் வந்து நம்ம அந்த யூரினரி பிளாடரில் வந்து வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய சிம்டம்ஸ்லாம் காமிக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் கிட்னியில் இருக்கவரும் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ குறிப்பிட்ட டைம் வந்து எடுக்கும் டாக்டர் இதுக்கு? நார்மலாக இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா வந்து பெருசாக அவங்களுக்கு சிம்டம்ஸே எதுவும் தெரியாது. எந்த ஒரு வலியோ இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஜஸ்ட் ரொட்டீன் வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் எடுக்கும்போது ஒரு சின்ன ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது வந்து கிட்னிக்குள்ளார கல் இருக்குது, ரொம்ப சின்ன கல்லாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போக போக நாளடைவில் அந்த ஸ்டோனுக்கு மேலே வந்து அந்த உப்பு சத்தோ இல்லை கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் படிய ஆரம்பிச்சுன்னா ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்டோன் ரொம்ப பெருசாகிட்டு யூரின் பாதையை அடைக்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து அந்த வலி வரும். கிட்னி ஸ்டோன்னால் வர வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத வலியாக இருக்கும், ரொம்ப சிவியர் வலியாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஸ்டோன் வந்து கிட்னிலேருந்து கீழே இறங்கி பிளாடருக்கு யூரின் தங்குற பைக்கு வர வழியில் இருக்கிற டியூப்ல அந்த யூரிட்டர்ன்ற இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத வலியாக இருக்கும், ரொம்ப சிவியர் பெயினாக இருக்கும். அந்த டைமில் வலியால் துடிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் குதிக்கிற மாதிரி அந்த அளவுக்கான வலியாக இருக்கலாம். சின்னதாக இருக்கும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்காது ஸ்மால் ஸ்டோனில். சம்டைம்ஸ் அந்த ஸ்டோன்னால் அடைச்சிட்டு கிட்னி இன்ஃபெக்ஷன் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஹை ஃபீவர், வாமிட்டிங்கு இந்த மாதிரியெல்லாம் கூட வரலாம். ஸ்டோன் வந்து நம்ம சின்னதாக இருக்கும்போதே வந்து நம்ம அதுக்கான திருப்பி வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள், எஸ்பெஷலி ஹைட்ரேஷன் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர். ஸோ எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் டாக்டர்? ஏன்னா எல்லாருக்குமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஃப்ளூயிட்ஸ் எடுக்காமல் அண்ட் வேறு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு, ஸோ அதனால் வந்து கிட்னி ஃபார்மேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக கூட சொல்லலாம். அண்ட் அவங்க எந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் டாக்டர்? கிட்னி ஃபங்க்ஷன், கிட்னி சம்மந்தமான டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்து ஒன்று
நம்ம கிட்னி ப்ராப்ளம்க்கான முக்கியமான காரணம் வந்து பிளட் சுகர் வந்து தான் இருக்கிற ஹை டயபெட்டிஸ் இருக்கிறது தான் வந்து 60 to 70% ஆஃப் காஸ் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம்க்கு சுகர் தான் காரணம். ஸோ பிளட் சுகர் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீரம் கிரியாட்டினின் அண்ட் பிளட் யூரியான்றது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அதுக்கப்புறம் யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி பார்க்குறது. இந்த 4 இதையும் பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி சுகர் இருக்கிறவங்களோ இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களோ இல்லை குடும்பத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் முன்னாடி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது இல்லை டாக்டர் முன்னாடி அது கிட்னி ஸ்டோன் இருக்குது ஆர் கிட்னி ப்ராப்ளம் முன்னாடி இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கே கால் பண்ணுறீங்க? நான் வந்து கீழக்கரை, ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில இருந்து ஆமினத் அப்சானா பேசுறேன். ஓகேம்மா, டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். சரிம்மா. சொல்லுங்கம்மா. இது என்னோட சிஸ்டரோட பொண்ணு, 3 வயசு தான் ஆகுது. ஓகேம்மா. கீழே விழுந்தா சேர்ல இருந்து அடிபட்டுச்சு. பார்த்தா கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு போய் காட்டினோம், இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, அதான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா கிருமி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. யூரின் போகவே மாட்டேங்குது. காலையில ஒருக்க போனா நைட்டு தான் போகுது. ரொம்ப யூரின் போறதுக்கே அழுகுது ரொம்ப. ஓகேம்மா. ஓகேம்மா. போய் காட்டினதுக்கு இன்ஃபெக்ஷனா இருக்குது, கிருமியா இருக்குதுன்னு சொன்னாங்க. பெட்ல வச்சு பார்த்தோம், குறையவே இல்லை. இப்ப மறுபடியும் அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் 5 நாள் சரியா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சு, மறுபடியும் கிருமியா இருக்குதுங்கிறாங்க. ஓகேங்கம்மா. அவங்க என்ன பண்ணலாம்? ஓகேங்கம்மா, 3 வயசு தான் ஆகுது இல்லைங்களாம்மா? அதில் வந்து 3 வயசுல யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அவங்களுக்கு ஒன்று யூரின் வர பாதையில் அடைப்பு மாதிரி இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்கும் மேம். சம்டைம்ஸ் அந்த யூரின் பாதையில் இருக்கிற சின்ன வயசாக இருக்கிறதுனால யூரின் பாதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று யூரின் வர பாதையில் வால்வ் மாதிரி ஒன்று இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா யூரின் பாதையில் யூரின் திருப்பி ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கான்றது பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி கிட்னி யூரின் வர பாதைகள்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்க வேண்டியிருக்கும். யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அதுக்கு தகுந்தபடி ஆன்டிபயோட்டிக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாவது உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி எடுக்க வேண்டியிருக்கும். யூரின் பாதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான இதுங்கம்மா. 3 வயசு தான் ஆகுறதுன்றதுனால. ஓகே டாக்டர், ஸோ கிட்னி டெஸ்ட் இதை பற்றி பேசும்போது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ஒரு வாட்டி நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது ஜெனட்டிக்குங்களா டாக்டர்? இப்போ ஒருத்தவங்க வந்து ரெகுலராக தண்ணியெல்லாம் குடிச்சு ஹைட்ரேட்லாம் பண்ணிட்டு ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு, ஸோ அவங்களுக்கும் வந்து கிட்னி அந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா இஃப் இட் இஸ் ஜெனட்டிக்காக இருந்தால்? ஜெனட்டிக்காகவும் ஒரு சிலருக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ரொம்ப காமனாக ஜெனட்டிக்காக வர ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் கிட்னின்னு ஒரு வியாதி இருக்குங்க. ஓகே டாக்டர். கிட்னியில் வந்து சின்னதாக நிறைய நீர் கட்டிகள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஜெனட்டிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ, என்ன தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி என்ன கரெக்டாக டயட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப காமனாக சொல்கிறது பாலிசிஸ்டிக் கிட்னி. அது வந்து நம்மளோட அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது அந்த வியாதி இருந்ததுன்னா அவங்களுடைய பசங்களுக்கு ஒரு 50-50% சான்ஸ் இருக்குது அதே வியாதி வந்து அவங்க பசங்களுக்கு வரத்துக்கு. அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஜெனட்டிக்காக வரத்துக்கான சான்ஸ் இதுவும் இருக்குது. ஸோ குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்காச்சும் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்தவரை கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இப்போ ஹைட்ரேட்லாம் பண்ணிட்டு ரெகுலராக மெயின்டைன் பண்ணால் கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு இல்லை அப்படி தானே டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாங்க, கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சிகள். முக்கியமான விஷயமே வந்து தண்ணி நிறைய குடிக்கிறது தான் கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கான முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு மோர் தென் 3 liters ஆவது தண்ணி குடிக்கிறது ஸ்டோன் வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம நிறைய உப்பு வந்து சாப்பிட்றது, நம்ம டயட்டில் நிறைய உப்பு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது நமக்கு. இந்த உப்பு சாப்பிட்ற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு 3 கிராம் இல்லை 6 கிராம் தான் சாப்பிட வேண்டியது நல்ல விஷயம். அந்த அளவுக்கு தண்ணி உப்பு கம்மியாக சாப்பிட்டோம்னா ஸ்டோன் வரத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நிறைய எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து ஆல்கலி இருக்குது, அந்த யூரினில் இருக்கிற ஆசிடை அதை நியூட்ரலைஸ் பண்ணி ஸ்டோன் வரதையும் வந்து அது தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வெஜிடேரியன் ஃபுட் இன்டேக், எஸ்பெஷலி இந்த ஸ்டோன் வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோனாக இருக்கிறவங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் இன்டேக்கை குறைச்சாங்கன்னா அந்த ஸ்டோன் வரதையும் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே.
நம்ம நிறைய இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு பேக்கெட்டில் வருது இல்லைங்களா, ப்ராசஸ்டு ஃபுட்டில் வந்து நிறைய சால்ட்டு, கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ், கூட நிறைய இருக்கும். சுகர்ஸ், இதெல்லாம் நிறைய அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்றப்போ ஸ்டோன் வரத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதும் முக்கியமான விஷயம். ஸோ ஸ்டோன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த முக்கியமான டெஸ்ட்லாம், இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுக்கிறது அவசியம். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், என் பேர் காளியப்பன். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வயசு 60ங்க. ஓகேங்க சார். வயசு 60 பேர் காளியப்பன். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன சார்? சார் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். எனக்கு கெயின் வந்து 300 200 கூடுது, அது போல் கூடுறது கிடையாது. ஓகே. ரெண்டாவது யூரியா கிரியேட்டின் வந்து யூரியா வந்து 120 இருக்குது சார், கிரியேட்டின் 7.2 இருக்குது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் நீங்கள்? ஆமாம் சார், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வெயிட் கெயின் வந்து 200-300 மில்லிகிராம் அவ்வளோதான் இருக்குங்களா சார்? 200-300 ml அவ்வளோதான் வெயிட் கெயின் இருக்குங்களா? ஆமாம் சார், இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க சார். ஓகேங்க சார். உங்கள் டவுட் என்னங்க சார் அதில்? டயாலிசிஸ் பண்ணணுமா? ஓகேங்க சார். நீங்கள் உங்களுடைய என்ன உங்களுக்கு டவுட் சார்? அது டயாலிசிஸ் கண்டினியூ பண்ணணுமான்னு கேட்குறீங்களா? இல்லை வாரத்துக்கு ஒரு நாள், இப்போ 2 நாள் போயிட்டு இருக்கேன் சார். வாரத்துக்கு 1 நாள் போக முடியுமா? இப்போ வாரத்தில் 2 நாள் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார். ஆமாங்க சார். நீங்கள் யூஸ்வலாக வெயிட் கெயின் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூடங்க சார், உங்களுடைய யூரியா கிரியாட்டினின் லெவல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. நீங்கள் டயாலிசிஸ் வந்து வாரத்தில் 2 வாட்டி கண்டினியூ பண்ணுறது ரொம்ப அவசியம் தான் சார். ஒன்று, டயாலிசிஸ்ன்றது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி சார். நார்மலாக கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு உடம்புல இருக்க கழிவுப் பொருட்கள் அளவு நிறையா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வாரத்தில் 2 தடவைன்றது மினிமம் சார். அதை விட கம்மியாக பண்ணுறது வந்து நல்லதாக இருக்காதுங்க சார். நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 தடவை ரெகுலராக கண்டினியூ பண்ணுறது தான் நல்லதுங்க சார். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் சார். அது வந்து மோர் கம்ப்ளீட்டாக வந்து அந்த கிட்னி ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பெட்டர் வே ஆஃப் தெரப்பி. உங்களால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, டோனர் இருக்கிறாங்களா, டாக்டர்கிட்ட செக் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை பாருங்கள். அது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அதில் ப்ரொசீட் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? காயத்ரி என் பேரு. சார் கிட்ட நான் பேசுகிறேம்மா. ஓகேம்மா, டாக்டர் லைனில் இருக்காங்கம்மா, பேசலாம். சார் நான் வந்து கன்சீவா இருக்கும் போதே எனக்கு 8வது மாசம் ஸ்கேன்ல வந்து குழந்தைக்கு கிட்னி வீக்கமா இருக்கு ரிப்போர்ட்ல போட்டுருக்கு. எனக்கு வந்து டாக்டர் சரியா சொல்லல. அப்புறம் குழந்தை பையன் பிறந்தது. ஒரு 17 நாள் ஆச்சு. யூரின் சரியா அவனுக்கு போவே இல்லை. டிராப்பா போச்சு. நாங்களும் கவனிக்கல அந்த சரியா. ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குன்னே தெரியல. 17 நாள் கழிச்சு வந்து அவனுக்கு வயிறு ரொம்ப வீக்கமாகி ஒரு நாள் ஃபுல்லா யூரின் போவே இல்லை. போகாம இருக்கோம். நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போயில ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல யூரின் ஃபுல்லா உள்ள ஸ்டோர் ஆகி இருந்திருக்கு. யூரியா கிரெடிட் வந்து 122 இருந்திருக்கு. யூரியா 122 கிரெடிட் வந்து 6.2 இருந்திருக்கு. வந்து அவனுக்கு டியூப் போட்டு எண்டோஸ்கோப் பண்ணோம்னு சொன்னாங்க. அதுவும் பண்ண முடியல. டியூப் உள்ள போலன்னு சொல்லி இப்ப வெசிகாஸ்டமின்னு சொல்லி ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஈப்பையை வெளியே எடுத்து வச்சு அது வழியா தான் யூரின் போகுது. அவனுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால அப்படி வச்சிருக்காங்க, இது வந்து எப்படி சரி பண்ணிடலாமா எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த டாக்டர் நான் ஜிஹெச்ல பார்த்தோன்னா எனக்கு டீட்டெயிலாக அவங்க சொல்லலை எனக்கு. ஓகேங்கம்மா. இது என்ன மாதிரி ப்ராப்ளம் சார்? இல்லைம்மா, அது வந்துங்கம்மா நம்ம என்னென்னா நீர்ப்பை யூரினரி பிளாடர்னு சொல்கிறாங்க இல்லையாம்மா. யூரினரி பிளாடர்லேருந்து வெளியில் யூரின் வரத்துக்கு யுரித்ரா அது வழியாக வெளியில் வரும்மா. அந்த பிளாடருக்கும் யுரித்ராக்கும் நடுவில் ஒரு வேல்வு ஒன்று இருக்குங்கம்மா. அதுக்கு வந்து போஸ்டீரியர் யூரித்ரல் வேல்வு PUV அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி அவங்க பையனுக்கு வந்து அந்த யூஸ்வலாக அந்த நார்மலாக அந்த வேல்வ் இருக்கக்கூடாது. ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அந்த வேல்வ் இருக்கிறதுனால அது யூரின் வர பாதையை அடைச்சிட்டு இருக்கிறோம்மா. ஸோ அதனால் வந்து அது உங்களுக்கு முன்னாடியே சின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பார்த்துருக்காங்க, அந்த கிட்னி வீக்கமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா அந்த வேல்வு நீங்கள் பிறந்த உடனே கூட குழந்தை யூரின் போகல, ட்ராப்பாக போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த வேல்வ் இருக்கிறதுனால யூரின் வெளியில் வராமல் அந்த அடைப்பு இருந்திருக்கும் அந்த வேல்வ்னால. அந்த வேல்வை சரி பண்ணுறதுக்காக யூரின் பாதையில் டியூப் போடலாம். அந்த யூரின் பாதை வழியாகவே போய் அந்த வேல்வை வந்து எடுத்து விடுறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைன்றதுனால அந்த யூரின் வர பாதையெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியாது.
அதுக்காக தான் உங்களுக்கு அந்த வெசிகாஸ்டமி பண்ணி அந்த பிளாடர்லேருந்து யூரின் வெளியில் வர்றதுக்கு வயிறு வழியாக வர்றதுக்காக அந்த வயிறு யூரின் பாதை வழியாக வராமல் அந்த வயிறு வழியாக வர்றதுக்கு ஒரு சின்ன டியூப் மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க. குழந்தை ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த பிறகு அந்த யூரின் பாதை எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த டைமில் வந்து அந்த யூரின் பாதை வழியாக டியூப் போட்டு அந்த வேல்வை வந்து எடுத்து விடுறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க மேம். இது சரி பண்ணிடலாமா ஒன்று, ஆனால் என்னென்னா அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். அந்த வேல்வ் எடுத்து விட்ட பிறகு கூட அந்த யூரின் பாதை அடைச்சிருக்கு இல்லைங்களா, அதனால் பிளாடருடைய ஃபங்க்ஷன் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாடர் ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக அந்த வேல்வ் எடுத்து விட்ட பிறகு கூட பிளாடர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கும்மா. ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்க முடியாதுமா. நம்ம அது ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட்டாக இருக்க வேண்டியிருக்கும். பட் இது கண்டிப்பாக வந்து சரி பண்ணலாம். இந்த அடைப்பு எடுத்து விட்ட பிறகு அந்த கிட்னி ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா. நாங்கள் அனந்தநல்லூர்லேருந்து கயல்வழிங்கிற பேசுகிறோங்க. ஓகேம்மா, உங்களோட டவுட் என்னம்மா? அதேமாரி அப்பாவுக்கு வந்து வயிற்றுல கிட்னியில் வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். சரிங்கம்மா. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. அப்போது டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நீர் கட்டி இருக்கிறதுனால ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வெறும் டேப்லெட் மட்டும் போதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து யூரின் போகும்போது யூரின் போகிற வலிக்குது. அது இல்லாமல் டேப்லெட் வந்து கண்டினியூஸாக சாப்பிட்றத நிறுத்திட்டாங்கன்னா வயிறை திரும்ப வலிக்குதுன்னு ரொம்ப பெயினில் துடிக்கிறாங்க. ஓகேங்கம்மா. ஓகேம்மா. அவர் யூரின் போகிறப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்களாம்மா? ஆமாம் ஆமாம். நீர் கட்டிகள் வந்து 2 கிட்னிலையும் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இல்லை? ஆமாம், 2 கிட்னிலையும் நீர் கட்டிங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. யூரின் பாதையில் அடைப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களாங்கம்மா? அப்படிலாம் சொல்லலை, கிட்னியில் மட்டும்தான் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. கிட்னியில் நீர் கட்டிகள் வந்தும்மா ஒரு வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய சாதாரணமாகவே நீர் கட்டிகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கம்மா. பட் ஆனால் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நீர் கட்டிகள் இருக்குது அப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு கிட்னிலையும் நீர் கட்டிகள் அட்லீஸ்ட் 3 நீர் கட்டிகளாவது இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதுன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கும்மா. ஒரு சில டைம் வந்து அந்த நீர் கட்டிகளில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த கட்டியிலேயே வந்து ப்ளீடிங் மாதிரி வரலாம். ஹெமரேஜ் இன்டு அந்த சிஸ்ட்டுக்குள்ளே சிஸ்ட் மாதிரி ப்ளீடிங் மாதிரி வரலாமா. ஒரு சிலருக்கு பிறவிலேயே வந்து பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்குமா. அது வந்து ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே நிறைய நீர்க்கட்டிகள் வர ஆரம்பிக்குமா. அந்த சிஸ்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட் ஒரு 4 வீக்ஸ் 6 வீக்ஸ்க்காவது ஒரு சிலருக்கு 6 வீக்ஸ் கூட தேவைப்பட வேண்டியிருக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம். டாக்டருடைய அட்வைஸ் படி ஆன்டிபயோட்டிக் வந்து எவ்வளோ நாள் எடுக்க சொல்கிறாங்களோ அந்த டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு எடுத்துக்கணுங்கம்மா. யூரின் பாதையில் அடைப்பு மாதிரி இருக்கிறதுக்கான யூரின் போகிறப்போ வலிக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்னா யூரின் பாதையில் அடைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கான்றதையும் பார்க்க வேண்டியிருக்குமா. யூரின் பாதை அடைப்பு இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் தனியாக எடுக்க வேண்டியிருக்குமா. உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் படி அது தகுந்தபடி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தேனியிலிருந்து மாதேஸ்வரி பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்களுக்கு டவுட் என்னம்மா? டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். சார் வணக்கம்மா. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி சார், எனக்கு ஒரு 11 வயசு ஆகுது சார். ஓகேங்கம்மா. ஆமாம், இந்த 2 வயசில் கொஞ்சம் நீர் போகிற பிரச்சனையாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணணும் வச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே விட்டு போச்சு. இப்போ அவனுக்கு ஒரு 10 லீவில் பண்ணலான்ட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் பூரா நீட்டாக தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லை அந்த காலில் இப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணுறதுனால ஒரு அடி எப்படியாவது காலில் கொடுத்துட்டோன்னா அப்படியே உட்காந்துருந்தா அந்த நீர் போகிற இடத்துல அப்படியே தாங்க முடியல வலின்னு உட்காந்துறான் சார். அதான் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணலாமா என்ன? ஓகேம்மா, உங்களுக்கு 2 வயசுலேயே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைம்மா, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பையன் தனியாக இருந்தாங்க சார், விட்டுட்டாங்க. இப்போ இவன் மட்டும் என் கூட இருக்கிறான். சரி, இப்ப நான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே அவனுக்கு ப்ராப்ளம் தான், எல்லா ப்ராப்ளமும் இருக்கு அவனுக்கு. ஆமாம்மா. இல்லைம்மா, அது 2 வயசுலேயே உங்கள் யூரின் பாதையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது இப்போ எப்படி இருக்குன்றது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்மா. அது நம்ம எந்த பிரச்சனையும் வந்து நம்ம ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும்போதே பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம்மா. அந்த பிரச்சனை ரொம்ப சிவியராக போய் கிட்னி ஃபெயிலியர் சிவியராக வந்து அந்த டைமில் வந்து நம்ம பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுங்கம்மா. நீங்கள் ரொம்ப சின்னதாக பிரச்சனை இருக்கும்போதே என்னன்றதை பார்த்துக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு 2 வயசுலேயே சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு மறுபடியும் டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணி பாருங்கள். கிட்னி ஃபங்க்ஷன், யூரின் பாதை எப்படி இருக்குன்றதை பாருங்கள்.
டாக்டர் அதுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பண்ணிக்கிறது நல்லது. பிரச்சனை பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? கண்ணன் பேசுறேங்க, கேரளாவிலிருந்து. வணக்கம் ஓகேங்க சார். சார். உங்க டவுட் என்ன சார் கேட்கலாம்? ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து கிட்னியில் கிரியாட்டின் கொஞ்சம் கூட இருக்கு சார். எனக்கு 30 வருஷமா ஸ்டோனும் இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட் நான். ஓகேங்க சார். இப்போதைக்கு வந்து இந்த கிரியாட்டின் வந்து கம்மியாக மாட்டேங்குது. 1.7 இருக்கு சார். மற்றபடியா பொட்டாசியம் அந்த புரோட்டீன் லீக் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர். ஓகேங்க சார். ஓகே. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு இந்த தண்ணி இப்போ நிறைய குடிக்கணும்ன்றாங்க. தண்ணி குடிச்சா எனக்கு கிட்னிக்கு ரொம்ப சுமையா இருக்குமா, ஒர்க் லோடு அதிகமா போகுமா? இப்போதைக்கு நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். ஏன்னா இப்ப ரொம்ப ஹாட் சீசன் இல்லைங்களா, ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதனால ரொம்ப ரொம்ப ஹீட்டா இருக்கு. 3 லிட்டர் குடிச்சுட்டு இருக்கிறேன் நான் இப்போ. சரிங்க. அதனால எனக்கு கிட்னி எதுனா டேமேஜ் ஆகுங்களா? இல்லை சார், நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கிறதுனால கிட்னி டேமேஜ் வராதுங்க சார். உங்களுக்கு கிரியாட்டினின் கொஞ்சம் நிறைய வருஷமாகவே அதிகமாக இருக்குங்களா சார்? எவ்வளோ வருஷமாக அதனால அதிகமாக இருக்குங்க சார்? தெரியல, எனக்கு தெரியாம போச்சு. இப்ப 2 வருஷமா தான் தெரியுது. 2 வருஷம். நான் ஓகே. சிம்ஸ்ல ராம்பிரகார் சார் பார்த்தேன் 2 வருஷம் முன்னாடி. சரிங்க சார். ஐயா சொன்னாரு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு இந்த கல்லு சம்பந்தமான பிரச்சனையும் டயபெட்டிக்னாலையும் இந்த சீக்கடி அப்படின்னு சொன்னாப்ல. ஓகேங்க சார். ஸோ நீ வந்து ஒரு மாத்திரை இது கொடுத்தாங்க, அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சைமல்டேனியஸாக செக் பண்ணிட்டு இருக்கிறேன் 6 மாசத்துக்கு ஒரு முறை. ஓகேங்க சார். ஆனால் கிரியாட்டின் 1.7 இருந்து இறங்கவே மாட்டேங்குது சார். கிட்னி ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அக்யூட்டான ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க சார், க்ரானிக் கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க சார். ஒரு 3 மாசமாக தொடர்ந்து கிரியாட்டினின் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஸ்டோன் பானாலே இல்லை சுகர்னால இருக்கிற கிட்னி ப்ராப்ளம் நிறைய வருஷ கணக்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து திருப்பி குறைஞ்சி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க சார். லாங் ஸ்டாண்டிங் க்ரானிக் கிட்னி ப்ராப்ளம். பட் நம்ம ஃபர்தராக கிட்னிக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது தான் முக்கியமான விஷயம் சார். உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க வேண்டியிருக்கும் சார். நீங்கள் 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிக்குங்க, அப்போ தான் மறுபடியும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அந்த ஸ்டோன்னால் மறுபடியும் கிட்னி பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம் சார். இன்னொன்று சுகரையும் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும் சார். இந்த HbA1c இந்த 3 months ஆவரேஜ் சுகர் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து 7 கிட்ட வச்சுக்கணும் சார், லெஸ் தேன் 7 அந்த மாதிரி வச்சுக்கணும் சார். இது ரெண்டும் பண்ணிங்கன்னா கிட்னிக்கு ஃபர்தராக பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம் சார். நாள்பட்ட கிட்னி ப்ராப்ளம் இந்த 1.7லேருந்து கிரியாட்டினின் ஃபர்தராக குறையுன்றது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதுக்கு மேலே கிட்னி பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் பார்த்துக்கலாம் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்க டவுட் என்னம்மா? குட் மார்னிங். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. நாள்பட்ட அனிமியாவுக்கு EPO டெஸ்ட் வந்து அவசியம் எடுக்கணுமா? அதோட நாள்பட்ட அனிமியாவுக்காக அயன் மாத்திரை ரொம்ப நாளாக எடுத்துக்கலாமா? சில பேர் வந்து அயன் மாத்திரை வந்து லாங் டேஸாக எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அது வந்து அயன் மாத்திரை எடுக்கலாமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேம்மா. ஒன்று உங்களுக்கு அனீமியா ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா, ஒன்று கிட்னி ப்ராப்ளம்னால அனீமியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து EPO அந்த எரித்ரோபாய்டின் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து அதுக்காக கொடுக்கலாங்கம்மா. அந்த கிட்னி வந்து எரித்ரோபாய்டின்ன்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸ்டேஜ் 3 கிட்னி ப்ராப்ளம் அப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ்லையாவது எரித்ரோபாய்டின் இன்ஜெக்ஷனை நீங்கள் ஆரம்பிக்கலாமா. என்ன காரணத்தினால உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்றதை எவாலுவேட் பண்ணி பார்க்கணுமா. ஒன்று அயன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டும் இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோக்கு அயன் மாத்திரையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குங்கம்மா. அனீமியா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்கம்மா. ஒன்று மோஷனில் வந்து பிளட் லாஸ் இருக்கலாம், இல்லை பீரியட்ஸ் டைமில் எக்ஸஸ் பிளட் லாஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உடம்புல அண்டர்லைங் நாள்பட்ட ப்ராப்ளம்ஸ், ஏதாவது கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், அதனாலேயும் வந்து ரத்த அளவு கம்மியாக இருக்கலாமா. நீங்கள் என்ன காரணத்தினால நான் அனீமியா இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட் அயன் மாத்திரையை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அந்த மாதிரி ரத்த அளவு கம்மியாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. காவியா பேசுகிறேன். ஓகேம்மா, உங்க டவுட் என்னம்மா? பேசுகிறேங்க மேடம். நான் டாக்டர் கிட்ட பேசுகிறேன். பேசலாமா? டாக்டர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. சார், என்னோட டவுட் வந்து ஹஸ்பண்ட் பற்றி கேட்கணுங்க சார். சொல்லுங்கம்மா. அவங்க வந்து யூனியன் போகும்போது எரிச்சலாக எரியுதுன்னு சொல்கிறாங்க சார். ஓகேங்கம்மா. யூனியன் வந்து ஃப்ரீயாக போக முடியலன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து யூனியன் போகிற இடம் ஃபுல்லாக வந்து வெடிப்பாக இருக்குங்க. அப்புறம் அந்த வெடிப்புல இருந்து பிளட் வருது. அது எதனாலன்னு தெரியல. ஆனால் 3 வருஷமா இருக்கு சார். வெளியே டாக்டர்ஸ் பார்க்கலாம்னு சொன்னா அவங்க வரவே மாட்டேன்றாங்க சார். ஓகே. அது எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கீங்களா? ஓகேங்கம்மா. நீங்கள் ஃபஸ்ட்டு யூரின் போகிற
போகிறப்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னா யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கம்மா. ஒன்று யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டு, யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டு எடுத்து பார்க்கணுமா, ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை யூரின் பாதையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கும்மா. யூரின் போகிற இடத்துல வெடிப்பாக இருக்கா அப்படின்றது இருக்குன்னா ஏதாச்சும் அந்த இடத்துல என்னன்னு ஒன்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாமா. அது நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குமா. அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம என்னன்றது சொல்ல முடியும். ஒன்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை பார்க்க வேண்டியிருக்கும், ரெண்டாவது யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதும் பார்க்க வேண்டியிருக்கும்மா. நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகி இதெல்லாம் இருக்கா, இல்லை வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்க்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் சார். மார்னிங் சார். ஹலோ, நான் வந்து 62 இயர்ஸ் ஓல்டு சார். சரிங்க சார். 62 இயர்ஸ் ஓல்டு. ஓகேங்க சார். எனக்கு அந்த பேக் சைடில் 2 பக்கமும் பெயின் இருக்கு. ஓகேங்க சார். அந்த பேக் சைடு பெயின் இருக்கிறதுனால ஏதாவது ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குமா? ஓகேங்க சார். இருக்கலாம் சார். ஸ்டோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். நீங்கள் 62 இயர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேக் பெயின் நிறைய காரணங்கள் இருக்குங்க சார். கிட்னி ஸ்டோனும் ஒரு முக்கியமான காரணம், இல்லை ஏதாச்சும் கிட்னி இன்ஃபெக்ஷன்னால கூட அந்த மாதிரி பேக் பெயின் வரலாம் சார். வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். நிறைய உங்களுடைய வயசில் வந்து நல்ல இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸு, இல்லை அந்த போன்லாம் வந்து வீக்காக இருக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், டிஸ்க் ப்ரோலாப்ஸு, விட்டமின் டிஃபிஷியன்சி இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க சார். நீங்கள் பேசிக்காக ஒரு சில ஃபஸ்ட்டு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் அப்டமன்னு, எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து யூரின் எக்ஸாமினேஷன், சுகரு, பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி பேசிக்கான டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும் சார். நீங்கள் சொல்கிறபடி ஸ்டோனும் இருக்கலாம், அதுவும் மற்ற காரணங்களும் நிறைய இருக்குங்க சார். நீங்கள் ஒரு டாக்டரை அணுகி என்ன காரணம்ன்றது பார்க்க வேண்டியிருக்குங்க சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஒய்ஃபோட ப்ராப்ளம் தான் மேடம். ஓகே சொல்லுங்கள். உங்கள் டவுட் என்ன சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. குட் மார்னிங். எனக்கு ஏஜ் வந்து 38 நடக்குதுங்க சார். ஹலோ. சொல்லுங்கம்மா, கேட்குதுங்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு வந்து யூரின் வந்து 1 மணி நேரத்துக்கு 3 தடவை வருதுங்க சார். ஓகேங்கம்மா. அடக்குனா அடி வயிறுலாம் ரொம்ப வலி எடுத்துக்குது. நைட்டில் தூங்கினா கூட தூங்க முடியல. யூரின் போனால் தான் தூக்கம் வருது. ஓகேங்கம்மா. உங்களுக்கு சுகர் இருக்குங்களாம்மா? இல்லைங்க சார். சுகர், சக்கரை வியாதி இருக்குங்களாம்மா? இல்லைங்க சார் அதெல்லாம் இல்லை. ஃபீவரோ அந்த வாமிட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களாம்மா? அந்த மாதிரி இல்லைங்க சார். ஆனால் கர்ப்பப்பை இறக்கம் இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓகேங்க. கேன்சர் டெஸ்ட் பண்ணப்ப. ஓகேங்கம்மா. நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வந்துங்கம்மா யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது சிஸ்டைட்டிஸ், யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி வருமா. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். யூரின் போன பிறகு கூட மறுபடியும் உடனே திருப்பி யூரின் போகிற மாதிரி இருக்கும். யூரின் போகிறப்போ வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் வந்து லோவர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது கீழே இருக்கிற யூரின் வர பாதையில் இருக்கிற இன்ஃபெக்ஷனில் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் இருக்குங்கம்மா. உங்களுக்கு கர்ப்பப்பை இறங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் வந்து உங்கள் பிளாடரோடு நீங்கள் கம்ப்ளீட்டாக யூரினை எம்டி பண்ணுறதுல கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். யூரின் கொஞ்சம் மீதி தங்குறதுனால அடிக்கடி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கம்மா. நீங்கள் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்டிபயோட்டிக்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கூட பார்த்துட்டு கர்ப்பப்பை இறங்கி இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்றதும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் எங்கே கால் பண்ணுறீங்க? தமிழன். வணக்கம் சார். நாங்கள் கிண்டிலேருந்து பேசுகிறோம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணோம் கிட்னி கல்லுங்க. ஓகேங்க சார். அது யூரின் போகும்போது எல்லா கலரில் வருது. நமக்கு ஓகே. என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க சார்? கிட்னியில் கல்லுன்னு சொல்லிட்டு பேக் சைடு ஹோல்ஸ் போட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரிங்க சார். இப்போ அது நார்மலாக தண்ணி குடிச்சா வெள்ளையாக வருது, மற்ற நேரத்தில் எல்லோவா வருது. ஓகேங்க சார். நம்ம யூரின் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக யூரின் போகிறப்ப வந்துங்க சார், யூரின் வந்து எல்லோ கலரில் வரும் சார். அது வந்து எல்லோ கலர் இல்லைனா ஆம்பர் கலர்னு சொல்லுவாங்க சார். அது வந்து நார்மல் தான். நம்ம தண்ணி அளவு நிறைய குடிக்கிறப்போ யூரின் வந்து ரொம்ப டைல்யூட்டாக போகும் சார். அப்போ வந்து ஒயிட் கலரில் வரும் சார். இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இது தான் சார். ஆனால் உங்களுக்கு ஸ்டோன் முன்னாடியே இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி வந்து நிறைய குடிச்சிக்கிறது ரொம்ப அவசியம் சார். ஒரு நாளைக்கு நான் முன்னாடி சொன்னபடி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அது தண்ணி குடிச்சிக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி தண்ணி நல்லா குடிச்சிட்டு
படுக்க போகணும் சார். ஒரு நாளைக்கு 2 லிட்டராவது யூரின் வர மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக யூரின் போகிறப்போ ரொம்ப திக் எல்லோ கலரில் போகிற மாதிரி இருக்கும் சார். அப்போ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக யூரின் வருதுன்னு அர்த்தம் சார். நீங்கள் யூரின் கொஞ்சம் டைல்யூட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டோன் வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணலாம், இல்லை இருக்கிற ஸ்டோன் பெருசாக வரதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம் சார். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி கிட்னி ஸ்டோன் இருக்கா, இல்லை இருக்கிற ஸ்டோன் ஏதாச்சும் பெருசாகுதா குறையுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பேச்சியம்மா பேசுகிறேன். ஓகேம்மா, டாக்டர் லைனில் இருக்காங்கம்மா, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு வந்து யூரினில் வந்து ஏஎஸ்டி புரோட்டீன் வந்து போகுது. ஓகேங்கம்மா. ஓகே. 5 வருஷமா டேப்லெட் சாப்பிட்ருக்கேன். ஓகே மேம். குழந்தை இல்லை, கன்சீவ் ஆனால் எதுவும் பிரச்சனை வருமா சார்? ஆமாங்கம்மா. யூரினில் ப்ரோட்டீன் போகிறப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குமா. யூரினில் ப்ரோட்டீன் அளவு எவ்வளோ போகுது அப்படின்றது பார்க்கணுமா. 24 மணி நேரம் யூரின் ப்ரோட்டீன் செக் பண்ணி பார்க்கணும். அது நீங்கள் 1000 மில்லிகிராம்ஸோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்சி பற்றி யோசிக்கலாமா. இன்னொரு விஷயம் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோலில் இருக்கணுமா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஒரு சில மருந்துகள்லாம் நம்ம ப்ரோட்டீன் போகிறதுக்காக ஒரு சில மருந்துகள் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மருந்துகள் எடுக்கும்போது ப்ரெக்னென்சி வந்து உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இந்த மருந்துகள்லாம் எடுக்கும்போது ப்ரெக்னென்சி ஆகலாமா அப்படின்றதும் செக் பண்ண வேண்டியிருக்குமா. பிஃபோர் ப்ரெக்னென்சி யூரின் ப்ரோட்டீன் லெவல் கண்ட்ரோலாக இருக்கான்றதை பாருங்கள். பிளட் ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோலாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த சீரம் கிரியாட்டினின் ஒரு டெஸ்ட் இருக்குமா, அது வந்து 1.4 ஆர் அதை விட கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் என்னென்ன மருந்துகள் எடுக்கிறீங்கன்றதையும் பாருங்கள். இந்த மருந்துகள் அது எடுக்கும்போது ப்ரெக்னென்சி ஆகலாமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த மருந்துகள் மாற்றி வேறு ஏதாவது மருந்துகள் போட்டுட்டு ப்ரெக்னென்சி ஆகிறத பற்றி யோசிக்க வேண்டியிருக்குமா. இதெல்லாம் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ரெக்னென்சின்னு நீங்கள் யோசித்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? நான் பம்மல்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேங்க சார், உங்க டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். எனக்கு ஸ்டிச்சஸ் யூரித்ரா இருக்குது. ஓகே. யூரின் வரது கஷ்டமாக 97ல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகேங்க சார். அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓகேங்க சார். அப்போ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பியும் பண்ணாங்க. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் அடிக்கடி அதே ப்ராப்ளம் வந்துருக்குது. ஓகேங்க சார். அப்புறம் யூரின் அதுக்காக இது பண்ணாங்க, டைலட்டேஷன் பண்ணாங்க. ஓகேங்க சார். டைலட்டேஷன் பண்ணால் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நல்ல யூரின் வருது. ஓகேங்க ஆனால் அடிக்கடி யூரினேஷன் வந்து அடிக்கடி வருது. ஓகேங்க சார். யூரின் பிளாட் வந்து பெருசாக திக்காக இருக்குதுன்னாங்க சிஎம்சியில் வேலூரில். ஓகேங்க சார். அதனால ஒன்றும் யூராலஜி டாக்டர் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வயசாகி போச்சு உங்களுக்கு, யூரின் பிளாட் பெருசாக தான் இருக்கும்ட்டாரு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். உங்களுக்கு யூரின் பாதையில் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, யூரித்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வயசுங்க சார் உங்களுக்கு? 63. ஓகேங்க சார். உங்களுக்கு ப்ராஸ்டேட் பெருசாக இருக்குது, ப்ராஸ்டேட் கிளாண்ட் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா சார்? ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. சரிங்க சார். உங்களுக்கு யூரின் பாதையில் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா சார், அதனால் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூரின் உங்களால் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண முடியாமல் பிளாடரில் யூரின் தங்குறதுனால அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க சார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் யூராலஜிஸ்ட் கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்டினோசிஸ்க்காக டைலட்டேஷன் பண்ணுவாங்க சார், யூரித்ரல் டைலட்டேஷன் பண்ணுவாங்க. அது பீரியாடிக்காக அப்பப்போ மறுபடியும் ஒரு ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸோ இல்லை உங்கள் யூராலஜிஸ்ட் எப்படி சொல்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் போய் ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் சொல்கிற அட்வைஸில் படி நீங்கள் இந்த டைலட்டேஷன் வந்து ரெகுலராக பண்ண வேண்டியிருக்கும் சார். ரெண்டாவது, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு லோ டோஸ் ஆஃப் அன் ஆன்டிபயோட்டிக், ஒரு நைட்டில் மட்டும் ஒரு மினிமல் டோஸ் ஆஃப் அன் ஆன்டிபயோட்டிக் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் சார். யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ஷன் வரதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு க்ரானிக் லாங் டேர்ம் ஸ்மால் டோஸ் ஆஃப் அன் ஆன்டிபயோட்டிக் தெரப்பி வந்து உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கலாம் சார். ஸ்ட்ரக்சருக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா, சர்ஜரி மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமான்றதும் உங்கள் யூராலஜிஸ்ட் அட்வைஸ் படி நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, உங்கள் டவுட் என்னம்மா? டாக்டர் லைனில் இருக்காங்க. இந்த சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் சார். எனக்கு ஒரு 8-9 வருஷமாவே யூரினிங் பிரச்சனை அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க சார். ஓகேங்கம்மா. என்ன பிரச்சனைங்கம்மா? சுகர் டெஸ்ட் பண்ணேன், எல்லாமே டெஸ்ட் பண்ணேன், எதுவும் இல்லை. யூரினிக் கல்ச்சர் பண்ணேன். ஓகேங்கம்மா. அதுவும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுதான் ஒன்றுமே புரியல. நானும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேங்க சார்.
ஓகேம்மா. என்ன பிரச்சனைம்மா? யூரின்ல என்ன பிரச்சனைம்மா உங்களுக்கு? அவங்க யூரின் பிரச்சனை கூட சொல்லலைங்க சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா லைட்டா தான் மூத்திரப்பை இறங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகேங்கம்மா. ஓகே ஓகே. மூத்திரப்பை இறங்கி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. லைட்டா கர்ப்பப்பை கூட லைட்டா இதாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். அதாவது அதனாலயே எதனாலயே ஒன்றும் தெரியலைங்க சார். ஓகேம்மா. அடிக்கடி யூரின் வந்துட்டே இருக்குங்களாம்மா? ஃப்ரீக்வெண்ட்டாக? ஆமா, அதாவது நிறையவே, அதாவது சூடு பிடிச்ச மாதிரி இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க சார். அதிகமாவே போயிட்டு இருக்கும் எப்பவுமே. நைட்டில் கூட அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போகணுன்ற மாதிரி இருக்குங்க? ஆமாங்க சார். இப்போ நைட்டு வந்து நான் எந்திரிக்கணும்னாக்கா சார் இந்த குளிர் காலத்துல அதிகமாவே இருக்கு. இந்த 3 மாசம் தான் சார் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு. மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசம் தான். ஓகேங்கம்மா. ஓகே. ஒன்று வந்துமா, எதனால இருக்குன்னு ஒன்றும் தெரியலைங்க சார். ஓகேங்கம்மா. உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை இறங்கியிருக்கு, மூத்திரப்பை இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையாம்மா? அதனால் வந்து யூரின் வந்து நீங்கள் எம்டி பண்ண பிறகு கூட அந்த கர்ப்பப்பையில், அந்த மூத்திரப்பையில் வந்து யூரின் வந்து மீதி யூரின் தங்கிட்டு இருக்குங்கம்மா. அது தங்கிட்டு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு யூரின் போன பிறகு கூட மறுபடியும் ஒரு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த மூத்திரப்பை வந்து நிரம்பிடும். அதனால் அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்குங்கம்மா. ஆனால் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னா பெருசாக மருந்துகள் மட்டுமே கூட எடுத்துகிட்டு இருக்கலாங்கம்மா. நீங்கள் ஒன்று என்ன பண்ணலான்னா டபுள் வாய்டிங் மாதிரி சொல்லுவாங்க. யூரின் போன பிறகு மறுபடியும் ரெண்டாவது உடனே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டி யூரின் எம்டி பண்ணிங்கன்னா உங்கள் ஓரளவுக்கு அந்த மூத்திரப்பையில் சேர்ந்துருக்கிற யூரினை ஃபுல்லாக எம்டி பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு உங்களால் எம்டி பண்ண முடியும். நீங்கள் யூரின் வர்றதை வந்து யூரின் போகிறத அடிக்கடி யூரின் போகிறத ஓரளவுக்கு அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டையும் நீங்கள் போய் பார்த்துட்டு கர்ப்பப்பை ரொம்ப இறங்கி போயிருக்கு அப்படின்னா ஒரு சில ஆப்ரேஷன்லாம் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்றதும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர், லைனில் இருக்கீங்கம்மா, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார். மேடம் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் செல்வி மேடம். ஓகேம்மா, உங்கள் டவுட் என்னம்மா? டாக்டர் கிட்ட பேசலாம். சார்கிட்ட பேசுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. சார் நான் என் வயசு 26. என் பேர் செல்வி. ஓகேம்மா. நான் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு. ஓகேம்மா. நான் 2 வருஷமா டயலிட் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. ஒரு நாளைக்கு யூரின் மினிமம் 100 ml தான் சார் வருது. முகம், கை, கால்லாம் வீங்கிருது சார். அந்த வீக்கம் வர்ற சமயத்தில் ஏதாச்சும் பண்ணலாமா? ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகேங்கம்மா. ஓகேம்மா. உங்களுக்கு யூரின் அளவு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்குமா? 100 ml தான் யூரின் வருதுன்னு சொல்கிறீங்க. அது கிட்னி செயல்பாடு கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்துட்டு இருக்குமா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டாக்டரும் முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று, தண்ணி அளவு நீங்கள் குடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணுங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 800 ml இல்லைன்னா 1000 ml. எல்லா தண்ணி, காஃபி, டீ, இல்லை சாம்பார், ரசம், மோர், நீங்கள் என்ன தண்ணியாக குடிக்கிற அளவு எல்லாமே 1000 mlக்கு கம்மியாக இருக்கணும். உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட வேண்டியிருக்குங்கம்மா. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப வீக்கம் அதெல்லாம் பண்ணி கூட உங்களுக்கு வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டயாலிசிஸ் வந்து ஒரு சிலருக்கு வாரத்தில் 2 தடவை பண்ணுற டயாலிசிஸ் பத்தாதும்மா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 3 தடவை பண்ண வேண்டியிருக்கலாம். இன்னொரு இது, உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது. அது போட்டிங்கன்னா யூரின் அளவு அதிகமாக போகிறதுக்கான ஒரு சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் போட்டால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கான்றதும் பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. அந்த மருந்துகளும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கம்மா. இந்த 3 நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராமகிருஷ்ணன் சார். உங்கள் டவுட் என்ன சார்? டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஆமாம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. சரி சார். பேசலாம் சார் நீங்கள். சார் உங்கள் சந்தேகம் என்ன சார்? நீங்கள் பேசலாம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஃபர்ஜானா. ஓகேம்மா, உங்கள் டவுட் என்னம்மா? டாக்டர் கிட்ட நீங்கள் பேசலாம். 26 வயசு ஆகுது. ஓகே. எனக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரியே இருக்கு. யூரின் போயிட்டு வந்தோடனே வர மாதிரியே இருக்கு. எரிச்சல் இருக்கு லேசா. ஓகேங்கம்மா. ஓகேம்மா. நீங்கள் சொல்கிற இது பார்த்தீங்கன்னா யூரின் சிஸ்டைட்டிஸ், அதாவது பிளாடர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கம்மா. நீங்கள் ஃபஸ்ட்டு யூரின் எக்ஸாமினேஷன், யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷனும் யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கணும்மா. இது பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றது தெரியும்மா. சப்போஸ் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸை ஒரு 1 வீக் அந்த மாதிரி நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டியிருக்குங்கம்மா. அடிக்கடி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி
யூரின் பாதையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றதும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஜீவா. ஓகேம்மா. ஜீவா பேசுறோம். ஆனா நான் வந்து கிட்னி சம்பந்தமா கேட்கணும். ஓகே, சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து யூரின் போற இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப வீங்கி இருக்கு. ஓகே ஓகேங்க. ஆனா அது எதனால அந்த மாதிரி ஆகுது? ஆனா அவருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு யூரின் போறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்க. அது ஏதாவது சார் ஈரல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இருக்கலாமா, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா. ஒன்று யூரின் போகிற இடம் வீக்கமாக இருக்குன்னா லோக்கலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. யூரின் பாதை அடைப்பு இருக்கா அப்படின்றதும் பார்க்க வேண்டியிருக்குங்கம்மா. அது நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணுமா, நம்ம பார்த்தா தான் தெரியும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா அந்த யூரின் பாதையில் வீங்கி இருக்குது அப்படின்னா ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த தோல் யூரின் போகிற இடத்துல தோல் வளர்ந்துருக்குமா, அதனால் வந்து வீக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கான்றதை பார்க்க வேண்டியிருக்கும். யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேன் ஆஃப் த கிட்னிஸும் செக் பண்ணி பார்க்கணுமா. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு என்னன்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஏழுமலை மேடம், சென்னையில் பண்ணுறோம் மேடம். ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்ன, நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறேன் சார். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வந்து இப்போ இது பொட்டாசியம் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க சார். பிபி வந்து அதிகமாகினே இருக்குது சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். பிபி மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகேங்க சார். நீங்கள் வந்து பிபி ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் சார். வீட்டில் பிபி செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் டாக்டர் பார்க்கும்போதும் வந்து பிபி செக் பண்ணி பார்க்கணும் சார். நிறைய இந்த எலக்ட்ரானிக் பிபி apparatusலாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது வீட்டிலே கூட செக் பண்ணி தான் சார் மேக்ஸான்ற மாத்திரை போட்டுருக்கேன் சார். ஓகேங்க சார். நீங்கள் பிபி செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது, 140 விட அதிகமாக இருக்குது சிஸ்டாலிக் ப்ரெஷர், டயஸ்டாலிக் ப்ரெஷர் 90 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற பிபி மாத்திரை அளவு அதிகம் பண்ணணுமான்றதை பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் சாப்பிட்ற அளவில் உப்பு அளவும் வந்து கம்மி பண்ண வேண்டியிருக்கும் சார். சால்ட்டை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கனாலும் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். இது ரெண்டும் பார்க்க வேண்டியிருக்கும். பொட்டாசியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு சில மருந்துகள்னாலையும் அந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி மருந்துகள் ஏதாவது எடுக்கிறீங்களான்றதை பார்க்க வேண்டியிருக்கும். தேவைப்பட்டால் பொட்டாசியம் சப்ளிமெண்டேஷன் கூட வந்து சிறப்பாக இருக்குது, அதையும் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் படி பொட்டாசியம் சப்ளிமெண்டேஷன் எடுக்கணுமான்றதை பார்க்கணும். பிபி மாத்திரைகள் எடுக்கிற அளவு அதிகம் பண்ணணுமான்றதையும் பார்க்க வேண்டியிருக்கும் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம், நாங்கள் ஊத்துக்குளிலேருந்து பேசுகிறோங்க. ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்ன, நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார், அப்பாவுக்கு வந்து சிறுநீரகத்தில் வந்து கட்டி இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்க சார். அது கேன்சர் கட்டி மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேங்க சார். அந்த கட்டி திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? எஸ் சார். சார், அது வந்து எவ்வளோ தூரம் அந்த கேன்சர் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குங்க சார். சப்போஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, சைஸ் ரொம்ப லெஸ் தேன் 2 சென்டிமீட்டர், கிட்னியில் மட்டும்தான் இருக்குது, கிட்னியை தாண்டி வேறு இடத்துல அந்த லிம்ஃப் நோடு அந்த இடத்துலலாம் பரவலை, இல்லை சுற்றி இருக்கிற ஆர்கன்ஸுக்கெலாம் பரவலை அப்படின்னா அந்த கட்டி மட்டும் எடுத்தாங்களா, இல்லை கிட்னி எவ்வளோ தூரம் சம் பார்ட் ஆஃப் த கிட்னி கூட எடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் சார். சார், அது சிறுநீரக மூத்திரப்பையில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாருங்க. மூத்திரப்பையில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா சார்? எஸ் சார். யூஸ்வலாக அந்த மாதிரி பிளாடரில் கேன்சர் இருக்குது அப்படின்னா திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு தான் சொல்லணும் சார். யூஸ்வலாக பிளாடர் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல வரும். அது யூஸ்வலாக அந்த பிளாடர் யூரினரி ட்ராக்ட் இருக்குது இல்லைங்களா சார், அந்த இடத்துல வந்து எப்போ வேணாலும் திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் 6 மாதம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ இல்லை சிடி ஸ்கேனோ எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும் சார். அதுக்கப்புறமா வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months ஆர் 1 year நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் சார். திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும் சார். யூரின் எக்ஸாமினேஷனும் ஸ்கேனும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர் கிட்ட பேசலாம் சார். நீங்கள் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், அடிக்கடி யூரின் வருது சார். ஓகேங்க சார். அடிக்கடி யூரின் வருது.
ஆமாம் சார், விந்தணுவோட வருது சார். வெளியே விந்தணு வரும்போது வலி பயங்கரமாக இருக்குது சார். ஓகேங்க சார். 10 வருஷமா இதனால குழந்தை இல்லை சார். ஓகேங்க சார். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கேனு அதெல்லாம் ஏதாச்சும் பண்ணி பார்த்துருக்காங்களா சார்? ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது சொல்லி? பண்ணிட்டோம் சார், எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஓகேங்க சார். தண்ணி தான் அடிக்கடி நிறைய குடிங்க அப்படிங்காங்க. ஓகேங்க சார். ஒன்று நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரெட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் சொல்லுவாங்க சார். ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ஆண்ட்ராலஜிஸ்ட்டை ஒரு வாட்டி பார்க்கலாம் சார். பார்த்தீங்கன்னா அவங்க லோக்கல் ட்ராக்டை எவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு என்னன்றது சொல்லுவாங்க சார். அது நம்ம எவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் சார் என்னன்றது. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. 20 years இருக்கு. ஐ எம் ஃப்ரம் ஆம்பூர்மா, டீச்சர் நான். ஓகே. இப்போ வந்து 20 years சுகர் இருக்கு. 1 தான் கிரியேட்டிவிட்டிலாம் இருக்கு. ஆனால் கால் அடிக்கடி லேட்டஸ்ட்டு கால் ஸ்வெல்லிங் கொஞ்சம் இருந்துட்டே இருக்கு லேசாவே. பட் வாக் வந்து வேக முடியல. ஏன்னா கிட்னி டாபிள் ஏன்னா இருக்கு. அது என்ன காரணம் இருக்கா? அது காசு அதனால தான் அதுக்கான்னு கேட்கலான்னு வேற ஒன்றும் இல்லைம்மா. சுகர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியாட்டினின் வந்து ஒரு சிலருக்கு நார்மலாகவே இருக்கும்மா. நார்மலாக இருக்கு. ஆமாம்மா. சுகர்னால இருக்கிற கிட்னி ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது யூரின்ல புரோட்டீன் தான் ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிக்கும்மா. அதுக்கப்புறமா தான் கிரியாட்டினின் அளவு அதிகமாகும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் யூரின் செக் பண்ணி பார்த்து யூரின்ல புரோட்டீன் அளவு நிறைய போகுதா அதோட வந்து புரோட்டீன் செக் பண்ணிட்டேன். நான் கல்ச்சர்லாம் பண்ணேன். புரோட்டீன் தான் இட் இஸ் நார்மல் ஒன்னு சொன்னாங்க டாக்டர். யூரின்ல மைக்ரோ அல்புமினூரியா அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குமா. ஜஸ்ட் புரோட்டீன் டெஸ்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது யூரின் மைக்ரோ அல்புமினூரியா இருக்கா அப்படின்றத பார்க்கணுமா. அதுக்கு அடுத்து தான் யூரினில் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் கிரியாட்டின் அதிகமாகும். நீங்கள் யூரினில் ப்ரோட்டீன் அதிகமாக போகுதா அப்படின்றத செக், அந்த யூரின் மைக்ரோ அல்புமினூரியா இருக்கான்னு பாருங்கம்மா. அதுவும் இல்லை அப்படின்னா கால் வீக்கத்துக்கு மற்ற காரணங்கள்லாம் கூட இருக்குங்கம்மா. ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு சில மருந்துகள்னாலையும் இந்த மாதிரி கால் வீக்கம் வரலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு இருக்குங்கம்மா. அந்த மாதிரி இருக்கான்றதும் பார்க்க வேண்டியிருக்குமா. இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணுமா. நீங்கள் ஃபஸ்ட்டு யூரின் மைக்ரோ அல்புமினூரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சந்திரசேகர் பேசுகிறேன். ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். எனக்கு வந்து 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். இந்த கிட்னில சில பேருக்கு ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்ன? இது என்னுடைய முதல் கேள்வி டாக்டர். அந்த செகண்ட் கொஸ்டின், சில பேருக்கு இந்த கிட்னில டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்பொழுது சில பேருக்கு இந்த கிட்னி பொருந்தாதுங்கிறாங்க. பொதுவாக ரிலேஷன்ஸ்குள்ள மட்டும்தான் கிட்னி அப்படிங்கிறது பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கா? இதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகேங்கம்மா. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட 2வது கொஸ்டின் நான் சொல்கிறேம்மா. ரிலேஷன்ஸ்லாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ரிலேஷன்ஷிப் அப்பா அம்மா இல்லை கூட பிறந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கம்மா. அவங்களுடைய ஜீன்ஸும் நம்மளுடைய ஜீன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 50% ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கம்மா. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம கிட்னி எடுத்து வச்சோம்னா அந்த நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்கிற கிட்னியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா சிமிலர் ஜீன்ஸ் இருக்கிறதுனால. அதனால் ரிலேஷன்ஸோட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னி ஃபங்க்ஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அன்ரிலேட்டட் பர்சனாக இருக்கிறத விட சக்ஸஸ்ஃபுல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கிட்டேருந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமான்றது பார்க்குறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறவங்க கிட்டேருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி குறைக்கிறதுக்காக கொடுக்குற மருந்துகள் அளவு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறவங்களோட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நல்லதுங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். தண்டவணி பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யூரின் போகிறப்போ ஒரு டைம் எரிச்சலாக இருக்குங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். எவ்வளோ நாளாக அப்படி இருக்குங்க சார்? அப்போ ஒரு மாதமாக இருக்குங்க. 1 மாதமாக இருக்குங்களா சார்? சரிங்க சார். ஃபீவர் ஏதாவது இருக்குங்களா சார்? சுகர், டயபெட்டிஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஓகேங்க சார்.
யூரின் போகிறதப்போ எரிச்சல் இருக்கிறதுக்கு ஒன்று யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் சார். யூரினில் ஸ்டோன் இருந்தாலும் யூரின் போனால் எரிச்சல் இருக்கலாம் சார். நீங்கள் இல்லைனா நீங்கள் தண்ணி அளவு குடிக்கிறது, எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் தண்ணி நீங்கள் கம்மியாக குடிக்கிறீங்கனாலும் அதனாலேயும் எரிச்சல் இருக்கலாம் சார். நீங்கள் சுகரு, யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் இது ரெண்டும் செக் பண்ணி பாருங்கள் சார். டயபெட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் சார். தண்ணி அளவு குடிக்கிறத அதிகம் பண்ணுங்கள். அதனாலே கூட உங்களோட சிம்டம்ஸ் வந்து நிறைய இது குறையலாம் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. ஹலோ சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் என் பேர் சேமால், ஆவட்டிலேருந்து பண்ணுறேன் மேடம். ஓகேங்க சார், உங்கள் டவுட் என்ன நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கள் சார். வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு யூரின் அடிக்கடி வந்துட்டு இருக்கு சார், ஒரு 4 இயர்ஸா. நான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் நார்மலாக இருக்குன்றாங்க. ஓகேங்க சார். ஸ்கேன், யூரின் ரொட்டீன் எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? ஆமாம் சார், எல்லாம் பார்த்தேன், எல்லாமே நார்மலாக இருக்குன்றாங்க சார். டயபெட்டிஸ்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா சார்? எதுவுமே இல்லை சார். ஓகேங்க சார். ஒரு நாளைக்கு யூரின் அளவு நிறைய போயிட்டே இருக்குங்களா? அளவுக்கு அதிகமாக யூரின் வர மாதிரி இருக்குங்களா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார், அடிக்கடி வருது சார். ஓகேங்க சார். நீங்கள் ஒன்று யூரினில் அடைப்பு இருந்தது, யூரின் பாதை அடைப்பு இருந்தால் உங்களை மாதிரி அடிக்கடி யூரின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா டயபெட்டிஸ், இல்லை ஒரு சிலருக்கு தண்ணி நிறையா குடிக்கிறதுனாலையும் அந்த மாதிரி யூரின் நிறையா வந்துகிட்டே இருக்கலாம் சார். இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதெல்லாம் காமன் காசஸ் சார். இதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம என்னன்றதை ஃபர்தராக இன்னும் எவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் சார். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து காலர்ஸ்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் லைக் அந்த ஒரு ஏர்ஜ் கூட இல்லை, வரது வந்து ப்ராப்ளமாகவே இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு அலர்ஜி, ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் சம்மர் அப்படிங்களா இல்லை எதனால டாக்டர்? ஒரு ஜென்ரல் ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் டைமில் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நிறைய ஃப்ளூயிட் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். மோர் தென் 2.5 or 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 liters ஆஃப் யூரின் போகிறோமான்றதை என்ஷூர் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஓகே. ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை கிட்னி ஸ்டோன் வந்து அதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கிறது இந்த டைமில் ரொம்ப அவசியம். நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்க வேண்டியிருக்கும். ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு ஒரு ப்ரொஃபிலாக்சிஸ் மாதிரி ஒரு லோ டோஸ் ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்கிறது இந்த டைமில் அவசியம். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார், டாக்டர் கிட்ட பேசலாமா? டாக்டர் லைனில் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது சார். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 3 ml இருந்துச்சு டாக்டர். அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கினாரு, கம்மி ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கு சார் ஸ்டோன். ஓகேங்கம்மா. ஸ்கேன் பண்ணி பார்த்தா 6 ml இருக்குதுன்றாங்க. 6 mm. ஓகேங்கம்மா. பொதுவாகவே கிட்னி ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்துங்கம்மா யூஸ்வலாக ஸ்டோன் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு வாட்டி ஒருத்தருக்கு ஸ்டோன் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 3 to 5 வருஷத்துக்குள்ளே இன்னொரு ஸ்டோன் வரத்துக்கான வாய்ப்புகள் 50-70% இருக்குதுன்னு சொல்லலாமா. ஸ்டோன்ன்றது ஒன்ஸ் வந்துச்சுனாலே திருப்பி எப்போ வேணாலும் திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அது வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் தான் எடுக்க வேண்டியிருக்கும். தண்ணி நிறைய குடிக்கிறது, உப்பு அளவு நிறைய கம்மி பண்ணி சாப்பிட்றது, நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, ப்ரிடாமினென்ட்லி வெஜிடேரியன் டயட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கேனு வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி ஸ்டோன் வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க வேண்டியிருக்குங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். லைனில் இருக்கீங்கம்மா, பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேங்க சார், டாக்டர் லைனில் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், சென்னையிலேருந்து பேசுகிறோம் நாங்கள். சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து ஒரு மாதம் ஒரு 2 வாரமாக ஒரு வேற மட்டும் வீக்கமாக இருக்குது. ஓகே. இங்கே இருக்குது. ஓகேங்க சார். இங்கே இருக்குது. இன்னொரு சைடு வந்து அந்த சின்னது வந்து கொஞ்சம் தூக்கம் போல மேலே வந்துருக்குங்க சார். ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் ரொம்ப பெயினாக இருந்தது. ஓகேங்க சார். ஓகே. டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் வீக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதில். ஓகேங்க சார். லைட்டாக வீக்கம் இருக்குது. ஓகேங்க சார். இல்லை சார், ஒரு சைடு நீங்கள் வேற வீக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி யூராலஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் சார். ஒன்று அங்கே இருக்கிற அந்த எபிரிடைமஸ் இன்ஃப்ளமேஷன் மாதிரி இருக்கலாம் சார். சம்டைம்ஸ் ஹெர்னியா வரப்போ கூட அந்த மாதிரி வேற வீக்கம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இல்லை அந்த டெஸ்டிஸில் கூட ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு யூராலஜிஸ்ட்டும் பார்க்க வேண்டியிருக்கும் சார். சம்டைம்ஸ் இதில் வந்து வெறும் இன்ஃபெக்ஷன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கூட சரியாகலாம் சார். அந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா சர்ஜரி கூட பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு யூராலஜிஸ்ட்டோ இல்லை ஜென்ரல் சர்ஜனையோ சீக்கிரமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர், லைனில் இருக்கீங்க, பேசலாம். அம்மா எனக்கு ஏஜ் 52 வயசு ஆகுதுங்கம்மா. ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்னம்மா? இல்லைங்கம்மா, நான் ராத்திரி தூங்குனா அப்படியே யூரின் அடக்க முடியாமல் வருதுங்கம்மா. ஓகேம்மா, எவ்வளோ நாளாக இந்த கம்ப்ளைண்ட் இருக்குமா உங்களுக்கு? இது இப்போ இந்த 1 மந்த்து தாங்கம்மா இருக்கு. என்கிட்ட ஒரு நைட் 2 தடவை எந்திரிச்சு யூரின் போகிறேங்கம்மா. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு யூரினில் அடிக்கடி நைட்டில் யூரின் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வயசில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கம்மா. வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்ட பிறகும் சுகர் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது யூரின் பாதையில் அடைப்பு மாதிரி இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணி பாருங்கம்மா. இது 3 பாருங்கள். நைட்டில் குடிக்கிற தண்ணி அளவும் வந்து கம்மி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சக்கரை வியாதி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கம்மா. ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் சம்மர் ரிலேட்டட் கிட்னி ப்ராப்ளம்ஸ், அப்புறமா கிட்னி ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன், ஸோ இதை பற்றி நிறைய ஒரு பரவலாக நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அண்ட் லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க. ஸோ இந்த ஷோவில் வந்து கலந்து ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அன்டில் தன் இஸ் பை ஃப்ரம் சுமித்ரா. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.